ஹாய் வணக்கம். இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு பலகாரம் பார்க்க போறோம். இந்த பலகாரத்த மலாய் அன்பர்கள் குய் சொக்கரினோ இல்ல குய் கிரியானோ அழைக்கிறாங்க. இந்த பலகாரம் செய்யறது ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான சுவையா இருக்கும். நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்கு. சக்கரவள்ளி கிழங்க நல்லா தோலை நீக்கிட்டு நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கணும். அதை ஒரு பவுல்ல சேர்த்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாம நல்லா தப்பீஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல சேர்த்து கட்டிப்படாம மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுட்டு அது கூட கோதுமை மாவு, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு 2 கப் எடுத்தோமா, கோதுமை மாவு 1 கப். ஏன்னா கோதுமை மாவு கிழங்க கிழங்க விட குறைவா இருக்கணும். அப்பதான் சாஃப்டா வரும். இதுல தண்ணியே ஊத்தாம உப்பு கலந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். வெறும் அந்த மாவு, கிழங்கு, உப்பு இதை நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை உருண்டை பிடிச்சி ஒரு டோனட் மாதிரி செஞ்சுக்கணும். ஏன் எண்ணெய் ஊற்றுறோன்னா அது கொஞ்சம் பிசு பிசு தன்மை இல்லாமல் அந்த செய்கிற நம்ம அந்த டோனாட்டுமே நல்ல ஷேப்பில் அழகாக வரும். ஸோ அது செஞ்ச உடனே எண்ணெய் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சூடு எண்ணெய் போடும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சூடு எண்ணெய் போதும். அதிக சூடாக இருந்தால் அதை சுற்றி பபல் மாதிரி வந்துடும். அந்த டோனாட் சுற்றி பபல் மாதிரி வந்துடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா அந்த மாதிரி பொரிச்சு ப்ரௌன் கலராக வரணும். அது ஒரு சைட் ப்ரௌனாக வந்தோடனே மறுபக்கம் திருப்பி போட்டு ப்ரௌனாக ஒன்று எடுத்துகிட்டு இதுக்கு சீனி பாகு செய்ய போகிறோம். சீனி பாகுக்கு 3 கரண்டி பெரிய ஸ்பூன் சர்க்கரையும் அது கூட 1 கப் தண்ணி கலந்து நல்லா அந்த மாதிரி பப்பல் மாதிரி வரணும். இந்த பப்பல் மாதிரி வந்துச்சுன்னா சீனி பாகு ரெடி. அதாவது ஒரு கம்பி பதம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த குயவை எடுத்து அது உள்ளே போட்டு கிண்டுனீங்கன்னா, நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த அந்த சீனியெல்லாம் சுற்றி ஒட்டி நம்மளுடைய சூப்பரான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பலகாரம் ரெடி.